இப்ப இம்புலங்கள்லயே பாருங்க, பேஜ் நம்பர் 24ல பாருங்க, காட்டப்பட்டுள்ள சுற்றில் மின்கலங்கள் புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உடையன. வோல்ட்டுமானி லட்சியமானதெனின் அதன் வாசி இப்படி இருக்குது. இது 17 வோல்டேஜ், 17 வோல்டேஜ். இது 7 வோல்டேஜ், 2 ஓம், 4 ஓம். அடுத்தது 1 ஓம், 3 ஓம். இப்ப எங்களுக்கு வோல்ட்டுமான இந்த வாசிப்பு வேணும். இப்ப எப்படி காண்றது? வோல்ட்டுமானி என்னத்தை வாசிக்கும்? அது இந்த முனைகளுக்கு குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாடு. இதுக்கு இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் அதை ரீட் பண்ணும். இப்ப எனக்கு இதுல இருக்கிற அழுத்த வேறுபாடு அழுத்தம் தான் இங்க இருக்க போகுது V1. இதுல இருக்கிறது V2, அதான் இங்க இருக்க போகுது V2. இப்ப எனக்கு V1 மைனஸ் V2 வேணும். V1 மைனஸ் V2 காணணும் இல்லையா? அதுக்கு நாங்க ஒன்றில் இந்த பக்கத்தால காணலாம், இல்ல இந்த பக்கத்தால காணலாம். சரி, முதல்ல எப்படி கரண்ட் ஓடும்? இப்ப இதுல எப்படி கரண்ட் ஓடும்? இருப்பால சுத்தி இப்படிதான் கரண்ட் ஓட போகுது. பெரிய பெட்டி இதெல்லாம் இந்த பக்கத்தால கரண்ட் ஓடினால் என்ன கரண்ட்? I சமன். விளைவில் பேட்டரியே பாருங்க, இதுல 17 வோல்டேஜ், இது 7 வோல்டேஜ். விளைவுல என்ன பேட்டரி? விளைவுல 10 வோல்டேஜ். 10 வோல்டேஜ் பேட்டரி, தடை 4 ஓம், இங்க 6 ஓம், 10 ஓம். 10 வோல்டேஜ், 10 ஓம். 10 1 ஆம்பியர். ஓகே இல்ல? இப்ப இதுல சுத்தி கரண்ட் ஓடுது 1 ஆம்பியர். ஓகே, இனி V1 மைனஸ் V2 வேணும். எங்க பக்கத்தால போவோம்? கீழ் பக்கத்தால போவோமா? இங்க இருந்து இங்க போய், இங்க இருந்து இங்க போயிடும். ஒரே அடியா போயிடுறேன். 10 தடவை தொடர்தானே, 2 4 6 வந்தானே, ஒரே அடியா போயிடும். அப்ப இங்க என்ன வரும்? இங்க இருந்து இங்க கரண்ட் இப்படிதான் ஓடுது. கரண்டை பத்தி கவலை இல்லை. என் பேட்டரிக்கு பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போனா பிளஸ். இப்ப இங்க 7 வோல்டேஜ். இதுக்கு கரண்ட் ஓடுற திசையெல்லாம் போறீங்க. கரண்ட் வந்து 1 ஆம்பியர். இதுக்குள்ள 6 ஓம் இருக்குது. 6 தர 1 6 வோல்டேஜ். இப்ப V1 மைனஸ் V2 என்ன வரும்? சரிதானே போட்டது? V1 மைனஸ் V2 13 வோல்டேஜ். இது ஓகேயா? இதுக்கு உள்ளது பிளஸ் அதுக்கு உள்ளது. அடுத்த 10ஆம் கேள்வி பாருங்க. அடுத்தது 9ஆம் நம்பர் போட்டு கிடக்கு. அப்ப இது 9A, 9B. 2 9ல இருக்கு டியூட்ல. கீழே தரப்பட்டுள்ள சுற்றில் எல்லா கிழங்களும் மின்னேற்ற விசை ஈயையும் அகத்தடை ஆரையும் உடைய. இப்ப எல்லா மின்கலங்களும் மின்னியக்க விசை ஆரகத்தடை. இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஏன் அப்படி சொல்றீங்கன்றது இப்ப நான் காட்சி முடியக்க விளங்க ஞாபகத்தில் இருக்க வேண்டிய ஒரு கன்செப்ட். ஓகேயா? இருக்கட்டும், அது என்னன்னு பாக்குறதுக்கு முதல் இப்ப நார்மலா என்ன செய்யறது? இப்ப இதை சுத்தி எப்படி கரண்ட் ஓடும்? இந்த பேட்டரி அதுவும் அதே மாதிரிதான் கரண்ட் ஓடுது, எல்லாமே கரண்ட் ஓடுது. இப்ப எல்லா பேட்டரியும் கூட்டுப்பாடும். இப்ப இதுல என்ன கரண்ட் ஓடும் பாருங்க, இப்ப E 2E 3E 4E. 4E கரண்ட் ஓடுது.
4 பேட்டரி இருக்குது 4E. தடை இந்த அகத்தடை என்றது தொடர் இருக்கிற தடை ஆர் 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 எல்லாமே தொடர் 4R. இப்ப நீங்க ஓட போற கரண்ட் என்ன கேட்டீங்கன்னா 4E/4R. அப்ப என்ன வரும் E/R. ஓகே, ஒரு கரண்ட் E/R. இப்ப பேட்டரியில இருந்த கரண்ட் ஓடுது. இப்ப பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடினா அடுத்த வேறுபாடு என்ன V-IR. இங்க இருந்து எங்க எழுதணும் VB-VA. அடுத்த வேறுபாடு நீ கேட்டது அது எதை கண்டாலும் ஓகே VB-VA இல்ல VA-VB. இப்ப கரண்ட் இப்படி ஓடுதுண்டா அந்த கரண்ட் ஓடுறது இல்ல பேட்டரியின் பிளஸ் இங்க இருக்கு மைனஸ் இங்க இருக்கு. பேட்டரியை பொறுத்த மட்டும் அடுத்த வேறுபாடு எப்படி பார்ப்பீங்க இங்க இருந்து இங்க கழிப்பீங்க VB-VA இஸ் ஈக்குவல் டு E-IR. E என்ன E தான் நுண்ணிய கேசு E தான். I என்ன E/R. R என்ன R. ஆறு மாறும் போயிடும் E-E என்ன zero. இப்ப இங்க அழுத்த வேறுபாடு 0. 0 வர்றதால இது இம்பார்ட்டன்ட். என்னது சார் என்றா டேய் ஒரே சமனான பேட்டரி அதாவது சர்வ சமனான பேட்டரிகள் சரி அகத்தடை உள்ள சர்வ சமனான பேட்டரிகள் ஏன்னா மின்னியக்க விசாகத்தடை எல்லாத்தையும் சமனா இருக்கணும். நீங்க தொடரா இணைச்சால் ஒரு பேட்டரிக்குள்ள அழுத்த வேறுபாடு என்னவா இருக்கும் 0. எந்த பேட்டரி எடுத்தா இதை எடுத்தாலும் 0 தான். ஏன் இதுக்கு E-IR தானே இதுக்கு E-IR இதுக்கு E-IR. சோ பேட்டரிக்குள்ள அழுத்த வேறுபாடு 0. ஓகே, இப்ப சிலர் கேட்கும் இதுல என்ன ஷேர் இம்பார்ட்டன்ட் இருக்குது என்றா இருக்குது என்னன்னு சொல்றேன். இப்ப இதை எழுதிட்டீங்களோ இப்ப இதை செய்தா இவன் 16ஆம் கேள்வியை பாருங்க. பதினாறு என்ன வரும் எப்படி இருக்கு கேள்வி நான் பேட்டரிகளை தொடுத்திருக்கேன். இதுல ஏக்கும் பிக்கும் இடையில அழுத்த வேறுபாடு. என்ன சொல்லிட்டார் ஒவ்வொரு மின்கலமும் மின்னியக்க விசை மாறாத்தல் எல்லாமே ER. மின்னியக்க விசை ஆறாகத்தல் எல்லாமே மின்னியக்க விசை மாறாகத்தடை முடிய மின்கலங்கள். இப்ப இது இந்த கரண்ட் ஓடும் E/R. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் சரி 5 3 8 8 இங்கு 8R எல்லாம் ஒரே பக்கத்தால இருக்கല്ലോ. ஒன்று திசை மாறினாலும் பிழைச்சு போயிடும். இங்க எல்லாமே ஒரே பக்கத்தால இருக்குது. அப்ப 8 பேட்டரி 8R. அப்ப E/R ஒரு பேட்டரி குறுக்காலத்து வேறுபாடு என்ன 0. உனக்கு ஏக்கும் பிக்கும் இடையில வேணும். அப்ப என்ன போடுவீங்க இதுக்கு 0 0 0 0 0 0 0 VA-VB 0 நம்பர். ஆமா இல்ல விளங்குதல்லோ. இப்ப இது கேள்வியை கேட்கக்குள்ள சோ நாங்கள் இப்படி கேட்போம் எப்படி சோ இப்படி ஒரு சர்க்கிட்டை தந்து போட்டு எல்லாமே சர்வசமமான மின்கள்.
இந்த கேள்வி என்ன? ஆறினூடான மின்னோட்டம் சார். சோ கேபிட்டல் ஆறினூடான மின்னோட்டம், இதுக்குள்ளால போடுற மின்னோட்டம் என்ன? என்ன வரும்? ஆறினூடான மின்னோட்டம். யா, என்ன கான்செப்ட்? இப்ப எங்களுக்கு தான் தெரியுமே, இந்த கனெக்ஷன் இல்லையேன்னு வைங்க. இந்த கனெக்ஷன் இல்லையேன்னு வைங்க. இல்லையேன்னு வச்சா இப்படித்தானே கரண்டோட போகுது. இப்படி கரண்டோட இந்த ரெண்டு பாயிண்ட் கிட்ட அழுத்த வேறுபாடு என்ன? சர்வசமனான பேட்டரி. சர்வசமனான பேட்டரி இருக்கிறபடியா இதுக்கு இடையில அழுத்த வேறுபாடு ஜீரோ. அழுத்த வேறுபாடு ஜீரோ இருக்கிற இடத்துல ஒரு தடையை கொண்டு வந்து கனெக்ட் பண்றீங்க. அழுத்த வேறுபாடு ஜீரோ இருக்கிற இடத்துல ஒரு தடையை கனெக்ட் பண்ணா அதுக்குள்ள கரண்ட் ஓடுமோ? ஓடாது. சமன் ஜீரோ. இப்ப அப்ளிகேஷன் எப்படி வருதுன்னு விளங்குதா? இல்லையா? உங்க கேள்வியை செய்யறதுக்கு பிறகு கேச்சோ ஸ்லோ போடும் சிலது. அதெல்லாம் தேவையில்லை வேலை, பின்னுக்கு தான் படிப்போம். கேச்சோ ஸ்லோ, கேச்சோவின் விதி, அதெல்லாம் போட தேவை. நேரடியா ஜீரோ. இது இது நேரடியாவே எங்களுக்கு தெரியுது. இந்த கேள்வியில நேரடியா எங்களுக்கு தெரியாம இன்னும் இது வரும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவன் இன்னொரு வாட்டியா இங்க பாரு. இப்ப இதுல இதுக்குள்ளால போற கரண்ட் தான் கேட்கிறார். இதுல கனெக்ஷன் இல்லையேன்னு யோசி. இப்ப இதை கனெக்ட் பண்ண, இந்த தடையை கனெக்ட் பண்ணலையேன்னு யோசி. இப்ப கனெக்ட் பண்ணலையா இப்படி சுத்தி தானே கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடினா எல்லாமே சர்வசமனான பேட்டரிகள். சர்வசமனான பேட்டரிகள் இருந்தா ஒரு பேட்டரி குறுக்காலத்து வேறுபாடு என்ன? ஜீரோ வரும். அப்ப இதுக்கு ஜீரோ, இதுக்கு ஜீரோ, இதுக்கு ஜீரோ. அப்ப V1 மைனஸ் V2 என்ன? ஜீரோ. அழுத்த வேறுபாடு ஜீரோ. இப்ப அழுத்த வேறுபாடு ஜீரோ இருக்கிற இடத்துல ஒன்றே ஒரு தடையை கனெக்ட் பண்றீங்க. ஜீரோ அழுத்த வேறுபாட்டுக்குள்ள ஒரு தடையை வச்சா கரண்ட் ஓடுமோ? ஏன் V7 ஐயா, V தான் ஜீரோ ஆச்சு. ஆறு ஐ வந்து ஜீரோ ஆயிடும். அப்ப கரண்ட் ஓடாது. சபை இதுக்குள்ள போற மின்னோட்டம் என்ன? ஜீரோ. சரி, இப்ப இத நாங்கள் இப்ப வேறு ஒரு விதமா கேட்டா இப்படி செய்வீங்கன்னு பாப்போம். இப்ப நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வரணும்? ஜீரோ ஒன்று வரணும் இல்லையா? சரி, இப்ப பாரு. மெட்டீரியல் எல்லாம் திசை மாத்தி போட்டிருக்கேன். இது 10 வோல்டேஜ், 3 ஓம். இது 3 வோல்டேஜ். இது 1 ஓம், இது 4 ஓம். இது 5 ஓம், இது 4 வோல்டேஜ், 3 ஓம். இப்ப வோல்ட் மானி வாசிப்பு என்ன? இதுல ஒரு தடையை போட்டு தடைக்குள்ளால போற கரண்ட் என்னன்னு கேட்கணும். இப்ப இந்த கேள்வி செய்யுங்க. வோல்ட் மானி வாசிப்பு என்ன? என்ன வரும்? இப்ப இங்க பாரு. இப்ப நாங்கள் நேற்றைக்கு கைக்குள்ள ஒரு அகத்தடை எப்படி கருதலாம் என்று பார்த்து நாங்க ஒரு பேட்டரி அகத்தடை இருந்த இது எப்படி கருதலாம்? ஒரு லட்சிய பேட்டரியாவும் அகத்தடை தொடரா இருக்கிற மாதிரி கருதலாம்னு சொன்னாங்க. ஒரு பேட்டரியும் ஒரு அகத்தடையும் தொடரா இருக்கிற மாதிரி கருதலாம். மாறும். ரைட்? அப்ப மாறி சொல்லு. தொடரா இருக்கிற ஒரு தடைய அகத்தடை மாதிரி யோசிக்கலாம். அகத்தடைய தொடரா யோசிக்கலாம் வேண்டாம். தொடரா இருக்கிறதோட அகத்தடை மாதிரி யோசிக்கலாம். அகத்தடை இல்ல, அகத்தடை போல யோசிக்கலாம். அப்ப இங்க சொல்லு, இதுல இருக்கிற விளைவுகள் பற்றி என்ன? இவ்வளவும் சேர்த்து இது கண்ணுக்கு தெரியும். இவ்வளவு சேர்த்து என்ன பற்றி?
7 வோல்டேஜ் 5 ஓம். எனக்கு கண்படுமல்ல. 10 சய 3 7 வோல்டேஜ். 7 வோல்டேஜ் 5 ஓம். இங்க இருக்கிறது என்ன? 7 வோல்டேஜ் 5 ஓம். ரெண்டும் ஒரே பக்கத்தால இருக்கு. இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். இப்ப இது 2 பேட்டரி. சர்க்கிட்ல 4 பேட்டரி இருந்தாலும் இது 2 பேட்டரி சர்வசமான பேட்டரி. ஓகே. ரெண்டு ஒரே மாதிரி பேட்டரி கனெக்ஷன்ல இருந்து என்ன சொல்லுவீங்க? ஒரு பேட்டரிக்கு குறுக்க 0. 0வா? 7 வோல்டேஜ் 5 ஓம். 7 வோல்டேஜ் 5 ஓம். 0. ஒரு பேட்டரி என்றது தானே. இப்ப இந்த குறுக்கு 0. இதுக்கு வைக்க முடியாது. இந்த பேட்டரி என்றது இவ்வளவு தானே. இப்ப இந்த ரெண்டு முனைக்கு இடையில் அழுத்த வேறுபாடு என்ன? 0. அப்ப V1 மைனஸ் V2 0. இது அந்த அப்ளிகேஷன். இது விளங்கினால் உனக்கு அந்த கன்செப்ட் விளங்கிட்டு விளங்கிட்டா நான் சொன்னது. சொல்லுங்கடா, நீங்க சொன்னாதான் தெரியும் விளங்கிச்சா இல்லையா. விளங்காடி தான் திருப்பி சொல்லணும். அதுக்குதான் டக்குன்னு சொல்லு. விளங்குது சார். எஸ். கிளியர். ஓகே. நம்புறேன். நம்பிட்டேன் நான். சரி, கிணவே சொல்றாங்க விளங்கிட்டேன்னு. ஆனா கொஞ்சம் பேர் வளம்ப போல சைலண்டாவே இருக்காங்க. கிளாஸ்ல இருக்கிற மாதிரியே. நான் இப்ப இன்னொன்னையும் போய் சொன்னேன். இதை நான் இப்ப யூடியூப்ல போடுவேன். சோ யூடியூப்ல போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் தருவேனா? யூடியூப்ல இருக்கிறவன் யோசிப்பேன், என்னடா இந்த திடீரென்று சம்பந்தம் இல்லாம தியரி வீடியோல பாதி இடையில இருந்து போடுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளங்க தானே வேணும் இல்லையா. பிசிக்கல் கிளாஸ் ஆன்லைன்ல செய்யறவன்றது. ரைட். இப்ப இது ஓகேண்டா. 19ஆம் கேள்விய பாரு. இதை நான் அப்ளை பண்ண வரும் 19ஆம் கேள்வியில. நான் 19ஆம் கேள்விக்கு 2 மெத்தட் சொல்றேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல செய்வோம். இப்ப பாருங்க, 18 செய்யலாம். 18 செய்யுங்க முதல்ல. 18 19 ரெண்டு. இப்ப 18 பாருங்க. அருகில் காட்டியுள்ளவாறு சுற்று அமையின் ஆறானது என்ன பெறுமதி உடையதாக இருக்கும் போது மின்கலம் எக்ஸுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0. ரைட். இப்ப இதுல ER1, இது ER2. இது RR வருது. RR, இது 2R. இப்ப என்ன சொல்லிட்டார்? கேபிட்டல் ஆர் என்ற பெறுமதி என்னவா இருந்தால் இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு 0. பெற்று இப்ப இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு 0 எக்ஸுக்குள்ள. டேய், 2 பேட்டரியல் இருக்கு. ஒரு பேட்டரிக்கு குறுக்க அழுத்த வேறுபாடு 0வா இருந்தா மற்ற பேட்டரி எப்படி இருக்கணும்? இது ஒரு பேட்டரி இல்லையா. இப்ப மிச்சம் அவ்வளவும் சேர்ந்து என்னவா இருக்கணும்? இவ்வளவும் சேர்ந்து என்னவா இருக்கணும்? இன்னொரு பேட்டரியா இருக்கணும். இது ஒரு பேட்டரி, இவ்வளவும் சேர்த்து இன்னொரு பேட்டரி. இப்ப சர்க்கிட்ல 2 பேட்டரி இருக்குது. ஒன்றுக்கு அழுத்த வேறுபாடு 0ன்னா மற்றதுக்குள்ளேயும் 0 தானே இவ்வளவுக்கும் சேர்த்து. அப்ப இந்த 2 பேட்டரியும் என்னவா இருக்கணும்? சர்வசமனா இருக்கணும். நான் கேட்கிற விளங்க அவங்களுக்கு உண்மையா 2 பேட்டரி இது வேற தானே. பட் இவ்வளவு தடையை நான் என்ன செய்யறேன்? இது அகத்தடையோடு சேர்க்கிறேன். இவ்வளத்தையும் சேர்த்து இவருக்கு அகத்தடையா போட்டுட்டா
இன்னொருக்கா சொல்லட்டாமா? டேய், இந்த பேட்டரிக்குள்ள அடுத்த வேறுபாடு ஜீரோ. இப்ப அதுல சேஞ்சஸ கொண்டு வர இல்லாது, அதுக்கு இன்னொரு தடையை சேர்க்கலாது. சேர்த்து அடுத்த வேறுபாடு வந்துடும். இது ஓகே, இவ்வளவுக்குள்ளே ஜீரோ. இப்ப இன்னொரு பேட்டரி இருக்குல்ல, இந்த இருக்கிற தடை அவலத்தையும் இதுக்கு இந்த அகத்தட மாதிரி நான் யோசிச்சால், அவன் இன்னொரு படம் கறி காட்டுறேன். நான் இன்னொரு படம் கறி காட்டுறேன். இது ஒரு பேட்டரி. இந்த பேட்டரிய இப்படி இணைக்கிறேன். ரெண்டு பேட்டரி. இது ஈயும் R1. இது மின்னியக்க விசைதான். அகத்தடை என்ன? ஆறும் ஆறும் 2R, 2Rம் 2Rம் R, இந்த 2R. இந்த 2R கொண்டு இவரோட சேர்த்துறேன். R2 plus 2R. இப்ப ரெண்டு பேட்டரி தொடர் அணைச்சிருக்கு. இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு ஜீரோன்னா இது கேம் ஜீரோ. இதுக்கு ஜீரோனா கேம் ஜீரோ. ஒரே புள்ளி தானே. இது V1 V1, V2 V2. அப்ப இதுக்கு ஜீரோனா கேம் ஜீரோ. இப்ப ரெண்டும் பேட்டரி சமனா இருக்கணும். எல்லோ மின்னியக்க விசை சமன், வகத்தட சமன். இப்ப என்ன சொல்லுவீங்க? R1 சமன் R2 plus 2R. இப்ப 2R சமன் R1 minus R2. R என்ன? R1 minus R2 by 2. இந்த கன்செப்ட் விளங்கிச்சான்னு சொல்லு. நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தாரேன், கஷ்டமா இருந்தா. பட் இதுதான் சிம்பிள் மெத்தட். முதல் இது விளங்கிச்சா இல்லையான்னு சொல்லுங்க. எஸ் சார், நோ சார். விளங்கிச்சா ஜெஸ் போடு, இல்ல நோ போடு. ரைட். எஸ். ஓகே. என்ன ரெண்டு பேட்டரி மாதிரி கருதி இருக்கேன். அவ்வளோ இது ஒரு இதை மாத்தலாம். இப்ப இதுக்கு ஏன் சார் அத்தனை சேர்க்கல? இது ஆல்ரெடி அடுத்த வேறுபாடு ஜீரோன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு சேர்க்கலாது. இப்ப மிச்சமா இருக்கிற எல்லாத்தையும் இவருக்கு தான் சேர்க்கிறேன். இப்ப ரெண்டு பேட்டரி ரெண்டும் சர்வசமனா இருந்தா தான் ஒன்றுக்கு அடுத்த வேறுபாடு 0 வரும். இப்ப 3 இருந்தா போடலாது இல்லையா? ரெண்டுக்கு தான் கேட்கலாம். அப்ப அடுத்த வேறுபாடு ஜீரோ. இதுக்கு ஜீரோன்னு இதுக்கு ஜீரோ. இப்ப ரெண்டும் சர்வசமனா இருக்கணும். R1 மீட்டு வச்சோம். இப்ப சிலருடைய வேண்டுகளுக்கு மற்ற மெத்தடையும் செய்து காட்டுக்கொண்டு கேட்பான். அதையும் செய்து காட்டுறோம். மெத்தட் 2 நார்மலா நாங்கள் செய்யறோம்னா என்ன செய்யணும்? மெத்தட் 2ல எப்படி செய்ய போறோம்டா? இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடும். இப்ப சொல்லுங்க, ஓட போற கரண்ட் எவ்வளவு? சர்க்கிட்ல பேட்டரி எவ்வளவு? பேட்டரி எவ்வளவு? ஈயும் ஈயும் 2E. 2E பேட்டரி இருக்குது. 2E ஓவர் மொத்தமா என்ன தடை? R1 R2 இங்க ஒரு R. இங்க ஒரு R இல்ல. R1 plus R2 plus R. R மாறு 2R என்ன? இங்க 2R. அப்ப R1 plus R2 plus 2R. இதான் இருக்கட்டும். ஐயா கண்டிங்கல்லோ. அப்ப இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு ஜீரோ. இதுக்கு அழுத்த வேறுபாடு ஜீரோன்னா பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது. பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது. V சமன் E minus IR. இப்ப V வந்து ஜீரோ. ஜீரோ சமன் இன்றைய விசை தான் E மைனஸ் ஐக்கு என்ன போடுவீங்கள்? இது 2E over R1 plus R2 plus 2R into அது இந்த அகத்தட R1. இப்ப இது எங்க ஒண்ணு வாங்க, இவ்வளவு எங்க ஒண்ணுந்தா 2E over R1 plus R2 plus 2Rன்றது 2E over நோ ஈக்கு சமன். இது எங்க ஒண்ணு, இது ஈக்கு சமன். இப்ப இந்த ஈமையும் போயிடும். வட்டினா ஒன்று தானே. இது அங்க கொண்டு போயிருக்குங்க. 2 சமன் இதுல ஒரு R1 போடல. 2 R1 சமன் R1 plus R2 plus 2R. அப்படி இங்க ஒண்ணு தெளிங்க. 2R சமன் R1 minus R2. R என்ன? இப்ப சொல்லுங்கடா, நீங்க இப்படி செய்ய போறீங்களா இப்படி செய்ய போறீங்களா?
இது வழங்குறது வேலை, நேரடியா யோசிக்கணும். செய்யலாமல்லோ. இப்ப இதை செய்தாக்கள் என்ன செய்றீங்க? 19 செய்யுங்க. எது ஈஸியான்னு நீ என்னட கேக்குற? அப்படி என்ன உனக்கு ரெண்டும் விளங்கியல? உனக்கு ஏதாவது விளங்கி இருந்தா இது ஈஸியா இல்ல அது ஈஸியான்னு விளங்குமே. நீ என்ன கேள்வி கேட்கிறாய் என்றால் உனக்கு ரெண்டுமே விளங்கல. இப்படியே சார் அடுத்த ரைவன் விளங்கிட்டு சார். ரைட் உனக்கு விளங்கிட்டுன்னு தெரியும். இருந்தாலும் 19 கழிச்சுங்க. அடிக்கட்டா? அந்த விட சொல்லிட்டாங்க. R1 மைனஸ் R2 ஆமா. வெரி குட். இப்ப எப்படி இருக்கு? ரெண்டு பேட்டரி. R இது R/2. இப்ப இது இயும் R1 A என்ற பேட்டரி, இது இயும் R2 B என்ற பேட்டரி. இப்ப என்ன சொல்றார்? ஏக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0 ஆகும். ஆரின் பெறுமதி யாது? இப்ப ஏக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0. அப்படி என்றா அழுத்த வேறுபாடு வேணும். இது சாரி ஆறுன்ற பெறுமதி வேணும். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஒரு பேட்டரி, இவ்வளத்தையும் சேர்த்து ஒரு பேட்டரி ஆக்குவீங்க. இவ்வளத்தையும் சேர்த்து ஒரு பேட்டரி ஆக்கினா அத்தனை என்ன? மின்னியக்கை செய்தான் அத்தனை என்ன? ஆறும் ஆறும் R/2, R/2ம் R/2ம் R. இதையும் இதையும் சேர்ப்பீங்க. இப்ப ரெண்டு பேட்டரியும் அகத்தடைகள் சமனா இருக்கணும். என்ன? R1 is equal to R2 plus R. இங்க கொண்டு வா. R சமன் R1 மைனஸ் R. அவ்வளவு. விளங்கினா இது பிசிக்ஸ் இல்லையா? இப்ப நாங்க எங்க இருந்து வந்த நாங்கள் 9ஆம் கேள்வியில இருந்து வந்த நாங்கள் இப்ப 10ஆம் கேள்வி. அப்ப இந்த சர்வசமனான பேட்டரியா இருந்தா ஒரு பேட்டரிக்குள்ள அழுத்த வேறுபாடு 0. இதை ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல? இப்ப வீடியோவில் போட்டீரோ? பாருங்கடா, 10ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? அருகே காட்டப்பட்டுள்ள சுற்றில் எல்லா கிழங்களும் மின்னியக்க விசை ஈயும் அகத்தரை ஆறு முடியல. இப்ப ஒரு பேட்டரியை மட்டும் மாத்தி தொடுத்துட்டார். 9ல காய்ச்சதுதான் இதெல்லாம் இப்படி இருக்கு. இந்த பேட்டரி மட்டும் மாத்தியாச்சு. ER 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 ER. இப்ப எனக்கு ஏக்கும் பிக்கும் இடையில அழுத்த வேறுபாடு. இப்ப என்ன கரண்ட் ஓடும்? சோ 3 பேட்டரி இந்த பக்கத்தால இருக்கு, ஒரு பேட்டரி எதிர் திசையில இருக்கு. அப்ப இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும் இல்லையா? 3 பேட்டரி தானே பெருசு. அப்ப இப்ப இப்படி கரண்ட் ஓடும். இப்படி வந்தா இங்க புல்லுக்கு கரண்ட் ஓடும். ஐய எவ்வளவு? இப்ப விளைவுல என்ன பேட்டரி ஒர்க் பண்ண போகுது?
ஒன்று ரெண்டு மூன்று மூன்று இ சய இ இது வந்து மைனஸ் இ அப்ப மூன்று இ மைனஸ் இ அப்ப என்ன வரும் ரெண்டு இ வை எழுதினா என்ன வருது ஐ சம ரெண்டு இ என் கீழ் தடை கூட்டுப்படும் எல்லாத்துக்குள்ளால ஒரே கரம் தானே ஓடுது எல்லாமே தொடர் இப்ப 4r 2e by 4r அப்ப என்ன வரும் e by 2r e by 2r கரண்ட கண்டாச்சு இனி ஏக்கும் பிக்கும் இடையில அழுத்த வேறுபாடுன்றது என்ன இங்க இருந்து இங்க ஓடுது பேட்டரிக்குள்ளே எல்ல போகுது அப்ப விஏ மைனஸ் விபி பேட்டரி பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகணும் அப்ப விஏ மைனஸ் விபி இ பிளஸ் ஐயா இ என்ன இ தான் ஐ வந்து இ பை டூ ஆர் இன்டூ ஆர் 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 போயிடும் இ பிளஸ் இ பை டூ எவ்வளவு த்ரீ இ பை டூ இ பிளஸ் இ பை டூ த்ரீ இ பை டூ நம்ம விளங்குது பயன்றாங்களே பாரு இந்த மேலால பார்த்தாலும் அதேதான் நான் இதுக்கு கணக்கு இ மைனஸ் ஐஆர் இ மைனஸ் ஐஆர் இ மைனஸ் ஐஆர் மூணு ஆட் பண்ணணுமே அப்ப இதுக்கு இ பை டூ இ பை டூ இ பை டூ த்ரீ பை டூ வரும் ஒவ்வொன்றையும் காணணும் அதை விட ஒன்றுக்க காண்றது ஈஸியே பயனாங்களே பாருங்க கீழே காட்டப்பட்டுள்ள சுற்றில் மின்கலங்கள் புறக்கணிக்கத்தக்க அத்தனையுடையவை சைக்கிட்ட கீற பாருங்க நீங்க அந்த சைக்கிள்லயே செய்து கொள்வீங்க எனக்கு தான் வேலை சைக்கிள் கீற இப்ப ஏபி கிடையாது அடுத்த வேறுபாடு கேட்கிறார் இது 2 வோல்டேஜ் இது 8 வோல்டேஜ் எல்லாமே 2 ஓம் தடை இப்ப எப்படி கரண்ட் ஓடும் இவன் 8ல இருந்து வெளிக்கிடும் கரண்ட் ஏன் 8 தான் பெருசு இந்த 2 விட 8 பெருசு இப்ப இது இப்படி வர்றது இது இருக்குது இப்ப சைரண்ட் 8 சைரண்ட் இப்ப சர்க்கிட்ல இருக்க பேட்டரி 6 வோல்டேஜ் இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடுமோ இதால வர்ற கரண்ட் இதுக்குள்ள போனா வர்றதுக்கு பாதை இல்லை அப்ப போவாது என் சர்க்கிட் பூர்த்தி ஆகல அப்ப இங்க சர்க்கிட் பூர்த்தி ஆகலன்னு இருக்க கரண்ட் ஓடாது இப்ப இப்படி மட்டும்தான் கரண்ட் ஓடும் இப்ப என்ன வோல்டேஜ் 6 வோல்டேஜ் பேட்டரி என்ன கரண்ட் ஓட போகுது 6 வோல்டேஜ் மொத்தமா என்ன தடை இருக்கு 12 ஓம் அப்ப 6 × 12 0.5 0.5 ஆம்பியர் கரண்ட் ஓடும் இனி எனக்கு என்ன வேணும் ஏக்கும் பிக்கும் இடையில அழுத்த வேறுபாடு விஏ மைனஸ் விபி வரும் டேய் இதுல அழுத்தம் விஏ என்ன இதுல விஏ இதுல விபி என்ன இதுல விபி அழுத்த வேறுபாடு ஒன்றில் கீழால வரலாம் இல்ல மேலால வரலாம் நான் கீழால வர்றேன்னா இப்ப கரண்ட் இப்படி எல்லாம் ஓடுது அப்ப இங்க வரைக்கும் இங்க இருந்து இங்க வாங்கும் நான் 2 தடவை ஒரே அடியா வரலாம் இங்க இருந்து இங்கே வந்துடுறேன் 2 தடவையும் தொடர்றாங்க 4 ஓம் 2 2க்கு பதிலா 4 இது 0.5 ஆம்பியர் கரண்ட் நீங்க எப்படி போறீங்க கரண்ட் ஓடுறதுக்கு எதிர் திசையில போறீங்க அப்ப -2 I into R -2 வோல்டேஜ் இங்க இருந்து இங்க இதுல சக 8 வோல்டேஜ் இங்க கரண்ட் கீழே இப்படி சுத்தி இங்க தானே வரும் 0.5 ஆம்பியர் அப்ப என்ன வரும் -1 அப்ப இப்ப VA மைனஸ் VB என்ன
சய 2 சக 8 6 வோல்டேஜ். இது சய 1 5 வோல்டேஜ். வலது வேறுபாடு 5 எஸ். நீங்க மேல் பக்கத்தால பார்த்தாலும் அதேதான். எப்படி இதுக்கு 2 தர 1 2 தர அரை 1. இது சக 2 3. இதுக்கு 2 5. இதுதான் எலக்ட்ரிசிட்டி. இப்படி செய்யணும். ரைட். பன்னெண்டாங்கல்ல பாருங்க. இது 12. தடை எப்படி? எல்லாமே 2 தான். இது 10 வோல்டேஜ், இது 2 வோல்டேஜ். இப்பவும் கரண்ட் எப்படி ஓடும்? இப்பவும் கரண்ட் சுத்தி தான் ஓடும். இதுக்கு ஓடாது. ஏன்? இதுக்கு போனா வர்றதுக்கு பாதை இல்லை. அப்ப இது ஒர்க் பண்ணாது. அப்ப இந்த 12 ஓம்ன்றது ஒர்க் பண்ணாது. என்ன கரண்ட் ஓடும்? 10 வோல்டேஜ். இதுவும் கரண்ட் வர்ற மாதிரி தான் இருக்கு. 12 வோல்டேஜ். அப்ப சர்க்கிட்ல என்ன? 12 வோல்டேஜ் பேட்டரி ஒர்க் பண்ணும். ஓகே. வைசமன் 12 கீழ் தடை என்ன? மொத்தமா எல்லாமே 12 ஓம். எல்லாம் சிவர்தானே. 2 4 6 8 10 12 ஓம். 12 வோல்டேஜ்கள் 12 ஓம். 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் ஓடுதா? இப்ப எனக்கு VA மைனஸ் VB வேணும். இதுல VA இதுல VA. இதுக்கு கரண்ட் ஓடாது. வேறுபாடு 0. அப்ப இதுல VA. இப்ப எந்த பக்கத்தில் எழுதுவோம்? ஒன்றில் கீழால் எழுதுங்க அல்லது மேலால் எழுதுங்க. கீழே இடம் இருக்கிறதால கீழால் எழுதுறா. இதுக்கு என்ன வரும்? கரண்ட் போற திசைக்கு சய 2. இதுக்கு சய 2 ஒரு அடி எழுதிருக்கலாம். இதுக்கு சக 10. இதுக்கு கரண்ட் இப்படித்தானே வரப்போது சுத்தி கீழே சய 2. இவ்வளவு. VA மைனஸ் VB சய 2 சய 2 சய 4 10 கூட்டிங்க 6. 6ல இருந்து 2 கூட 4. இப்ப VA மைனஸ் VB 4 வோல்ட். அடுத்த வேறுபாடு 4 வோல்ட். செய்யலாமல்லோ? ரைட். 13ஆம் கேள்வி பாருங்க. அதே மாதிரிதான் 22 வோல்டேஜ். இது 2 வோல்டேஜ். தடை எப்படி? 2 2 2 இங்கால 1 2 1. இப்ப இடையில ஒரு வோல்டேஜ் இருக்கு. இதுல ஒரு 5 வோல்டேஜ் பேட்டரி இருக்கு. இப்ப புதுக்குள்ளே கரண்ட் ஓடாது. இது ஒர்க் பண்ணாது. டேய், இதுக்குள்ளாலையும் கரண்ட் ஓடாது. அது ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ணாது. ஆனா இருக்குது. அது என்ன சார்? டேய், இது சர்க்கிட்டுக்கு கரண்ட கொடுக்குமோன்னு கேட்டா கொடுக்காது.
சர்க்கிட்டுக்கு கரண்ட் கொடுக்கறதே ஹெல்ப் பண்ணாது. ஏன் கொடுத்தா வர்றதுக்கு ரூட் இல்லையே. ஆனா இதுக்கு அழுத்த வேறுபாடு இருக்கு. பேட்டரி இருந்தா அழுத்த வேறுபாடு இருக்கு. கரண்ட் ஓடுதோ ஓடையிலையோ அதுக்குள்ள அழுத்த வேறுபாடு இருக்கு. ஓமெல்லோ யா இந்த சிங்கம் தானே கரண்ட் கொடுக்காது, ஆனால் அழுத்த வேறுபாடு இருக்கும். இப்ப சோ விஏ விபி. இப்ப இதுல விஏன்னா இதுல விஏ. இனி இது விபி அப்படியா இருக்கு. அங்கதான் அங்கால போ அதே அந்த 5 வோல்டேஜ் இருக்கும் அங்க. அழுத்த வேறுபாடு. இப்ப சர்க்கிட்ல எப்படி கரண்ட் ஓட போகுது? எஸ், சர்க்கிட்ல எப்படி கரண்ட் ஓடும்? இப்படி கரண்ட் ஓட போகுது. இப்ப 22 வோல்டேஜ், இது சய 2 வோல்டேஜ். 22, இது சய 2. அப்ப 20 வோல்டேஜ். ஓகே, பேட்டரி 20. ஒருத்தன் 17 வோல்டேஜ் வந்து கேட்கா. எஸ், 17 தான். இப்ப 22 சய 2 20 வோல்டேஜ் பேட்டரி. சர்க்கிட்ல என்ன தடை? 10 ஓம். அப்ப என்ன கரண்ட் ஓடும்? டேய், 20 வோல்டேஜ் 10 ஓம் என்றா 2 ஆம்பியர். ஆமா இல்ல? இனி விஏ மைனஸ் விபி காண்றீங்கடா. விஏ மைனஸ் விபி காண்றீங்கடா. பாங்குவன் இது இங்க வந்துட்டா இங்க இருந்து இங்க வருவோம். ஒரேடியா 2 தடவை வரட்டா. இங்க வர்ற இப்ப கரண்ட் ஓடுற திசையிலான வரன் 3 தர 2 6 வோல்டேஜ் சகா. இங்க இருந்து இங்க வாங்கோ சய 22. இதுல இருந்து இதுக்கு வந்தா கரண்ட் ஓடுற திசையில வரன். அப்ப சக 4 2 4. இங்க இருந்து இங்க வந்தா சய 5. ஏன் பேட்டரி மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு வர கரண்ட் ஓடாட்டிக்கும் அழுத்த வேறுபாடு இருக்கு. இப்ப சொல்லு 6 சய 22. இப்ப சய 16. இது 4 சய 12 சய 5 சய 17. டேய், விஏ மைனஸ் விபி சய 17 வோல்ட். எங்களை கேட்டது என்ன? அழுத்த வேறுபாடு. வேறுபாடு எப்பவும் பிளஸ்ல கொடுக்கணும். அழுத்த வேறுபாடு என்ன? 17 வோல்ட். ஓமல்ல? விபி மைனஸ் விஏ காணுவீங்க நீங்க. இப்ப எங்களுக்கு அழுத்த வேறுபாடு கேட்க நீ விஏ மைனஸ் விபிங்காலாம் விபி மைனஸ் விஏங்காலாம். இதுல இருக்கிற பேட்டரிக்காண்டி விபி மைனஸ் விஏ காணணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த பேட்டரி வேற இருந்திருந்தா 50 வேற ஒரு வோல்டேஜ் இருந்திருந்தா இல்ல திசையை மாத்தி போட்டிருந்தா. எங்களுக்கு அழுத்த வேறுபாடு வேணும். சோ விஏ மைனஸ் விபிஏ காண்ற மைனஸ்ல வந்தா வேறுபாடு என்ன? பிளஸ்ல. இனி நீங்க எல்லா கேள்வியும் செய்யலாம். இதே கான்செப்ட்லாம் வரும். சின்ன 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 வித்தியாசங்கள் வரைக்க அந்த வித்தியாசங்களை நான் வழங்கப்படுத்தும். இப்ப 14ஆம் கேள்வியை பாருங்க. முதல் யாருக்காவது கான்செப்ட் விளங்காம இருக்கும்? என்னவா? கலங்களின் அகத்தடை பூச்சியமானதினேன் ஏக்கம பிக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு யாது? இப்ப 3 கலம் இப்படி இருக்கு. எல்லாமே சர்வசமனான பேட்டரி. அகத்தடை இல்லையாமா? அகத்தடை இருந்தாலும் அதை தான் விட வரும். பார்ப்போம். அகத்தடை இல்லையாமாம். ஏபிக்கு குறுக்க அழுத்த வேறுபாடு வரும். இப்ப கரண்ட் ஓடுமோ? இந்த பேட்டரி ஒர்க் பண்ணாது. கரண்ட் கொடுக்கறதுக்கு ஒர்க் பண்ணாது. ஆனா அழுத்த வேறுபாடு இருக்கு இல்லையா? சர்க்கிட்ல கரண்ட் ஓடுறதுக்கு இந்த 2 பேட்டரியும் தானே. அது 2 ஜமன் எதிர் திசை. விளையுள் மின்னியக்கு 0. அப்ப இங்க கரண்ட் ஓடாது. I0வா? இதுக்கேயும் I0 கரண்ட் ஓடாது.
இனி VA மைனஸ் VB வேணும், இல்ல VB மைனஸ் VA வேணும். இதுல VA என்ன, இதுல VA வாக்குவன் இந்த பக்கத்தால வந்தா, சோ இங்க இருந்து இங்க வரேன். இது என்ன, கரண்டோட அடிக்கும் அழுத்த வேறுபாடு இருக்கு. ஓமல்லோ இதுல இருந்துக்கு மைனஸ் சி. சோ இதுக்குள்ள பிளஸ் சி, இதுக்குள்ள மைனஸ் சி. இப்ப சோ இ மைனஸ் சி ஜீரோ. அப்ப VA மைனஸ் VB என்ன, அழுத்த வேறுபாடு ஜீரோ. ஓமல்லோ இப்ப இதை கேள்வி செய். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தாரன். சில யோசிச்சிடும் சார் கரண்டோட ஜீரோ உண்டு, இப்படி இல்ல. இப்ப இப்படி இருந்தா இது இ, இது இ, இது 2E இருந்தா இப்படி இருந்தாலும், அல்லது மற்ற பக்கத்தால முனை மாற்றி இருந்தாலும் இப்ப என்ன வரும், இப்போ கரண்ட் ஓடாது. கருத்து வேறுபாடு என்று பாத்தீங்கன்னா கரண்ட் ஜீரோ தானே, என்னபடியா. இங்க இருந்து இங்க வரைக்கும் பிளஸ் சி, இங்க இருந்து இங்க வரைக்கும் மைனஸ் 2E. இப்ப என்ன வரும், VA மைனஸ் VB என்றது மைனஸ் சி. ஆகவே அழுத்த வேறுபாடு என்ன, ஓகேயா?